ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி பன்னீர் புர்ஜி. சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டாக்கு சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபிக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் அதில் பொடியாக நறுக்கின குடமிளகாவை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா பொரிஞ்சதும் அதில் பொடியாக நறுக்கின 2 தக்காளி பழத்தை சேர்த்து வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வைங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. 200 கிராம் பன்னீரை இப்படி பொடியாக உதுத்து வச்சுருக்கேன். பன்னீரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. பன்னீர் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்ததும் அதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், யம்மியான பன்னீர் புர்ஜி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.